49ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லுவார் விஜய். பொண்ணை வந்து புலி மாதிரி வளர்க்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைலாக்கும் பகவத் கேசரில இருந்து அப்படியே எடுக்கப்பட்ட ஒரு டைலாக் தான். தெலுங்குல போய் பாத்துறாதீங்க, நான் என்னை வந்து திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. தமிழ் படத்துல தமிழ் ட்ரெய்லரையோ இல்ல தமிழ் பகவத் கேசரி மூவியோ பாத்தீங்கன்னா பொண்ணை வந்து புலி மாதிரி வளர்க்கணும் சார் அப்படின்றத பாலையா சொல்லியிருப்பாரு. அதே டைலாக்க அப்படியே இங்க தளபதி விஜய் வந்து சொல்ற மாதிரி அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் பகவத் கேசரி தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா தான் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா 0.51 அந்த மிலிட்டரி அகாடமியில வந்து சைன் பண்றதுக்காக விஜய் அவர்கள் வந்து இப்படி தூக்கி வச்சுட்டு நிப்பாரு. இதுவும் பகவத் கேசரில வந்ததான். ஏன்னா எல்லாமே வந்த சீன் தான். நான் வந்து எதையுமே வந்துட்டு எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்லல. பகவத் கேசரில வந்த சீன் எல்லாமே ட்ரெய்லர்லேயே ஓரளவுக்கு வந்துருச்சுன்றப்போ நமக்கு ஓரளவுக்கு கணிக்க முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே வந்துட்டு கோர் வந்து பகவத் கேசரி எடுத்திருக்காங்க. கண்டிப்பா வந்து இது பகவத் கேசரில இருந்து எடுக்கப்பட்ட கோர். பின்னாடி என்ன வச்சிருக்காரு ஹெச் வினோத், தளபதியை எப்படி மாசா காட்ட போறாரு, கிளைமேக்ஸை எப்படி கொண்டு போய் முடிக்க போறான்றதான் கேள்வியாவே இருந்துச்சு. ஒரு பக்கம் பகவத் கேசரி சீன்லாம் வச்சாலுமே இன்னொரு பக்கம் பகவத் கேசரில இல்லாத ஒரு சில சீன்கள்லாம் உள்ள வருது. அரசியல் சார்ந்து வருது. நிறைய ட்ரோன்ஸ்லாம் வந்து அந்த இடத்துல வந்து பறக்க விடுறாங்க. நிறைய விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது.